ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாத் டைப்பர் பற்றின ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சூப்பர் பாட்டம்ஸ். ஆமாம், சூப்பர் பாட்டம்ஸோட கிளாத் டைப்பர் பற்றி தாங்க நான் இன்றைக்கி பேச போகிறேன். நான் இதை ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் பாட்டம்ஸில் 2 டைப்பர் இருக்குது, 2 டைப் ஆஃப் டைப்பர் இருக்குது. ஒன்று வந்து பேசிக்கு, இன்னொன்று வந்து யூனோ வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணலாம், தாராளமாக வருது. ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வருது. எனக்கு சின்னதாக ஒரு கில்ட் இருந்தது ஸ்டார்டிங்கில். எப்படின்னா, கிளாத் டைப்பர் மாறினதுக்கு ரீசனும் அதுதான். டிஸ்போசபிள் டைப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால பேபிஸ்க்கும் அது கெடுதல், இன்னொன்று என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதனால தான் நான் வந்து கிளாத் டைப்பருக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினச்சேன். சூப்பர் பாட்டம்ஸோட டைப்பர் வந்து ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால இனிஷியலாக அதை வாங்க கொஞ்சம் தயங்கினேன். அதனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் இருக்க ஒரு டைப்பர், கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணேன். அது ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே இந்த ஸ்னாப்ஸ் எல்லாமே பிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ண வேண்டாம், சூப்பர் பாட்டம்ஸ்க்கே போயிடலான்னு சொல்லிட்டு, என் கசின் ஒரு பொண்ணு வந்து சூப்பர் பாட்டம்ஸ் நைட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லா தாங்குது, மேக்ஸிமம் 12 ஹார்ஸ் வரைக்கும் கொடுக்குது, நீ ட்ரை பண்ணிப்பார் அப்படி சொன்னான். ஆனால் நைட்டு நீங்கள் யூனோ ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூஸ்டர் பேட் வச்சு தான் வாங்கணும். அதோடு இருந்தால் தான் அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இப்போ பேசிக் பற்றி பார்க்கலாம். பேசிக்கில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்னாப் இருக்கும். ஒன்று வந்து இடுப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இதை வந்து உங்களோட பேபிக்கு எந்த டைப்பில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்டிங்குமே கரெக்டாக மாட்டியிருக்கணும், அப்படின்னா தான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். இதுதான் பேசிக்கோட இன்சர்ட்னால் உள்ளே வைக்கிற துணி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டவல் மாதிரி ஃபீல் ஆகுது இதை டச் பண்ணும்போது. இதை நீங்கள் மடித்து வைக்கணும். இதில் ஒரு ஸ்னாப் இருக்குது. இதை நல்லா ஸ்னாப் மாட்டிட்டு இங்கே கொடுத்துருக்க ஸ்னாப்பை பேண்டீஸ்லேயும் ஒரு ஸ்னாப் கொடுத்துருப்பாங்க ஃபிட்டிங்க்காக. இந்த இடத்துல நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் மாட்டணும். மாட்டிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக 2 ஸ்னாப்ஸையும் ஃபஸ்ட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு ஸ்னாப்ஸ் ஃபிட்டிங் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் பாப்பாவுக்கு தாங்குது. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ 9 மாதம் ஆகுது. பகல் டைமில் வெளியே போகும்போது, ஊருக்கெலாம் போகும்போது இதுதான் இப்போ யூஸ் பண்ணுறேன். டிஸ்போசபிள் டைப்பரை மேக்ஸிமம் குறைச்சிட்டேன் 1 மந்தில். அடுத்து யூனோ போகலாம். யூனோவில் வந்து இடுப்பளவு வெயிஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இதில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப பெருசாக பாப்பாவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுத்ததில்லை இது வரைக்கும். நல்லா இருக்குது. யூனோவில் எப்படி இருக்குன்னா, இது வந்து மேஜிக் ட்ரை ஃபீல் பேடு. இது உங்களுக்கு நீங்கள் யூனோ வாங்கும்போதே, நான் இது வாங்கும்போது 559. இந்த யூனோ வாங்கும்போதே இந்த மேஜிக் ட்ரை ஃபீல் பேட் கொடுத்துருவாங்க. இந்த லேயர் தான் வந்து பாப்பாவோட பம்மில் அட்டாச் ஆகும். இதில் வந்து அவங்க பூப் பண்ணாலும் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பூப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி விட்டுட்டு கையில் கசக்கிட்டு ஹேண்ட் வாஷ்னாலும் அப்படியே ஊற வச்சிடலாம். இல்லை நீங்கள் மெஷின் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பூப்பை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வெட் பண்ணி மெஷினில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட் டைம் இந்த யூனோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேஜிக் ட்ரை ஃபீல் பேடோட பூஸ்டர் பேடும் வாங்கணும். இதுதான் பூஸ்டர் பேடு. இது தனியாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 4 பேடு 300 சம்திங்க்கு நான் வாங்கினேன். நான் வாங்கும்போது ஒரு யூனோ வந்து 559, பேசிக் வந்து 270 சம்திங் விழுந்தது. பேசிக் நான் 5 வாங்கியிருக்கேன், யூனோ 4 வாங்கியிருக்கேன், கூட 4 பூஸ்டர் பேடு வாங்கியிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னா, பூஸ்டர் பேடை மடித்து நடுவில் வச்சுட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு, இங்கே உங்களுக்கு ஸ்னாப் தெரியும். உள்ள ஸ்னாப்பை நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் ஸ்னாப் இருக்கும். இதை நீங்கள் அட்டாச் பண்ணி, இது ரொம்பலாம் ஹெவியாலாம் தெரியல. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது பயங்கர ஹெவியாக இருக்கும். ஒரு மாதிரி ஏதோ சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் இடுப்பு கீழே. இது அந்தளவுக்குலாம் மோசமாக இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ட்ரிம்மஸ்டாக இருக்குது.
போட்டிங்கன்னா ஒரு 12 மேக்ஸிமம் 12 ஹார்ஸ் தாங்குது. மினிமம் ஒரு 9.5 10 ஹார்ஸ் தாங்குது. அதனால ஒன்றுமே உங்கள் குழந்தை தூங்க போகிற டைம் இதை போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது பண்ணலாம். இந்த அவுட்டர் ஷெல் வந்து வாட்டர் ப்ரூஃபு. உங்களுக்கு இது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஈரம் தட்டுப்படும். அந்த டைம் நீங்கள் வந்து இன்னொரு மாற்றினாலும் ஓகே, இல்லை நீங்கள் இது கழட்டிட்டாலும் ஓகே. ஆனால் மேக்ஸிமம் இது ஒரு 12 மணி நேரம் தாங்குது அவங்க சொல்கிற மாதிரி. இதோட நெக்ஸ்ட் இதோட வாஷிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நான் என்ன பண்ணுவேன், நான் ஹேண்ட் வாஷ் மிஷின் வாஷ் வந்து நான் பெருசாக விரும்ப மாட்டேன். ஹேண்ட் வாஷ் தான். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடுவேன். ஊற வைக்கும்போது இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டு அதே மாதிரி இதுலேயுமே இந்த இது சொன்னோம்ல ஸ்னாப்பு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊற வைப்பேன். ஊற வச்சு ஒரு ½ ஹவரில் அலசி போட்டுருவேன். அலசி போட்டு காயறதுக்கு கொஞ்சம் கிளாத் பேப்பர்னால் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு நாள் நல்லா வெயிலில் போட்டிங்கன்னா 1 டேயில் காஞ்சிடுது. அதுக்கப்புறம் காய போடும்போதுமே நீங்கள் மொத்தமாக காய போடாமல் இப்படி பிரித்து காய போட்டிங்கன்னா சீக்கிரமே காஞ்சிடும். அவுட்டர் ஷெல் ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும். இன்சர்ட் காய தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஒரு 1 டே ஆகுது. நல்லா வெயிலில் தான் காய போடணும். ஏன்னா இதில் வந்து யூரின் அப்சர்வ் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் சீக்கிரமே வர சான்ஸ் இருக்குது. நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து உங்கள் பேபிக்கு அடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது வந்து நீங்கள் சூப்பர் பாட்டம் வாங்கணும் அப்படின்னா என்னோடய கூப்பன் கோட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்கும் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இது. கிளாத் ரேப்பர் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சூப்பர் பாட்டமில் பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.